ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரதிர்ஷ்டம் விலக பரிகாரங்க. இந்த ஒரு தண்ணியை நீங்கள் வாசலில் தெளித்தாலே போதுங்க, துரதிர்ஷ்டம் எல்லாம் விலகி அதிர்ஷ்டம் உண்டாகி மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுங்க. அது என்ன தண்ணி, அதை எப்படி தெளிக்கணும், என்னைக்கு தெளிக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே தங்களுடைய வீட்டில் இருக்கிற துரதிர்ஷ்டம் விலகி போகணும் அப்படின்ற ஆசை இருக்குதாங்க செய்யுது. ஆனால் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விரட்டி அடித்தாலும் ஏனோ தெரிலங்க, இந்த துரதிர்ஷ்டம் மட்டும் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி நம்ம வீட்டை ஒரு வழி பண்ணிடுதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த துரதிர்ஷ்டம் தரித்திரம் விலகி போகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நீங்களும் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. சிலருக்கு பலன் கொடுத்துருக்கோம், சிலருக்கு பலன் கொடுக்காம கூட போயிருக்குங்க. ஆனால் இந்த ஒரு பரிகாரம் எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்க. வெள்ளிக்கிழமை எல்லாராலும் செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தண்ணீரை காலையில் எழுந்தவுடன் நிலவாசல் படியில் தெளித்தாலே போதுங்க, வீட்டை பிடிச்ச அத்தனை தரித்திரமும் அத்தனை துரதிர்ஷ்டமும் விலகி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நுழையுங்க. இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம வியாழக்கிழமையும் பொதுவாகவே வீடெல்லாம் மாப் போட்டுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி நம்ம சாயந்தரம் குபேர பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்யும்போது கையோட ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கணுங்க. பொதுவாகவே குபேர பூஜை செஞ்சுட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அது நிலவாசலில் ரெண்டு பக்கமும் மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் ஒரு பக்கம் வைக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமை வைப்பாங்க, ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வைப்பாங்க. இந்த பரிகாரம் செஞ்சாலும் கூடவே சேர்த்து இன்னும் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்ததும் வாசல் கூட்டி கோலம் போடுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க. வாசல் தெளிக்கும் போது தண்ணீரில் நீங்கள் தண்ணி வாசல் தெளிப்பீங்களா, அந்த தண்ணீரில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் போட்டு நிலவாசலில் தெளித்து கோலம் போட்டுடுங்க. இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்போது சாணம் தெளித்து கோலம் போடுறவங்களா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இல்லை வெறும் தண்ணி தெளித்து தான் கோலம் போடுறவங்களா இருந்தாலும் பொதுவாக கஸ்தூரி மஞ்சள் தெளித்து கோலம் போடலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கையோட இந்த பரிகாரமும் ஒரு 6 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை சாராக பிழிஞ்சு நீங்கள் நிலவாசலில் தெளிக்கும் போது நல்லா தெளிச்சுட்டு எப்பவும் போல் அழகாக கோலம் போட்டுடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா செம்மண் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பார்டர் கோலம் மாதிரி, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கோலத்துக்கு நடுவில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணுங்க. நிலவாசப்படியிலும் கோலம் போட்டு நிலவாசல் படியை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க. நீங்கள் நிலவாசலில் குங்குமம் மஞ்சள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பூஜை அறையில் குங்கும மஞ்சள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மஞ்சளில் கொஞ்சம் அரகஜா அப்படி இல்லைன்னா ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி வைங்க. எப்போவுமே நிலவாசப்படியே பூஜை ரூமை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வாசனையாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நிலவாசப்படியும் நம்ம சுத்தமாக நல்ல வாசமாக வச்சுருக்கணுங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நிலவாசப்படி வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்படின்றதுனால நிலவாசப்படியில் குலதெய்வம் இருக்கும், மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, அதோட கஜலட்சுமி நிலவாசப்படியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவாசப்படியை யார் ஒருத்தர் சுத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுங்க. இதெல்லாம் செஞ்சாலே பாதி தரித்திரம் நம்ம வீட்டை விட்டு போயிடுங்க. அதோட எலுமிச்சம்பழ சாருக்கு அத்தனை ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்குங்க. அதை தேவக்கனி வசியக்கனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாகவே எந்த ஒரு கண் திருஷ்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால வாரத்தில் ஒரு நாள், அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசப்படியில் வைக்கிறது நிறைய பேரோட ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படி செய்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் அந்த எலுமிச்சக்கனி தடுக்குங்க. நல்ல விஷயத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க, சில தீய விஷயங்களுக்கும் இந்த லெமனை பயன்படுத்துகிறாங்க. நாம் இதை நல்ல விஷயத்துக்கு தாங்க
பயன்படுத்த போகிறோம். மறக்காமல் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. அதாவது காலையில் வாசல் தெளிக்கும் போது அரை மூடி எலுமிச்சம்பழம், அதோட 2 பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு வாசப்படியை நல்லா தெளிச்சுட்டு கோலம் போட்டுடுங்க. நில வாசப்படிக்கும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சமையலெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடு சுத்தபத்தமாக தான் இருக்கும். காலையில் நீங்கள் சுக்கிர ஓரையில் சுக்கிர தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை மதியம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை சாயந்தரம் தான் நாங்கள் பூஜை செய்வோம் அப்படின்றதா இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் பூஜை செஞ்சாலும் அந்த சமயத்தில் ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 துளசி இலைகளை போட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இதில் கொஞ்சமாக எலுமிச்சம் பழசாறு சேர்ந்து நல்லா கலந்து அருகம்புல் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இந்த தண்ணி உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டுங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தண்ணீரை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கலெல்லாம் நல்லா இந்த தண்ணி படுற மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க மேலே கூட இந்த தண்ணியை தெளித்து விட்டுடலாங்க. இது கிளென்சிங் பண்ணுற மாதிரிங்க, நம்ம வீட்டையும் கிளென்சிங் பண்ணுற மாதிரி, நாமளே கிளென்சிங் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுக்கலாங்க. இந்த எலுமிச்சம்பழம் கலந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளித்தா, இல்லை நம்ம மேலே தெளிச்சுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற துரதிர்ஷ்டம் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. துரதிர்ஷ்டம் நிலையாக வீட்டில் தங்காதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரமும் துரதிர்ஷ்டமும் விலகி வீட்டுக்கு செல்வ கடாட்சம் தங்குங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடி அமர்ந்து மன நிறைவான வாழ்க்கையே கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கைங்க. எலுமிச்சம்பழத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்ல சக்தி இருக்குங்க. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் விலகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த தீர்த்தத்தை தெளித்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக அபரிவிதமான வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். எளிமையான பரிகாரம் அப்படின்னு நினைக்காம சக்தி வாய்ந்த பரிகாரமாக நினச்சி இதை செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்குங்க. எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். நிறைய பரிகாரம் செஞ்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த தண்ணியை வாசலில் தெளிச்சுட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு உங்கள் மேலேயும் தெளிச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார நீங்கள் வெள்ளிக்கிழமையில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 5 வாரம் செஞ்சுட்டு வாங்க. இந்த 5 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்கூடாக தெரியுங்க. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், தினமுமே இந்த தண்ணியை வாசலில் தெளிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தெளிக்கலாம். முடியாதவங்க தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த தண்ணியை வாசலில் தெளிக்கலாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களாம் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்.